வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை கிறிஷுக்கு படம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ரவி வர்றாரு. பழத்துக்கு இந்த லா வராது பாரு, எந்த லா போட்டு வச்சிருக்கன்னு, சிறப்பு ழகரம்னு இந்த லா போடணும். எங்க நீ சொல்லு பார்க்கலான்னு அண்ணாமலை சொல்ல, கிறிஷ் லா அப்படிங்கிறாரு. நாக்க மேல மடிச்சு லா அப்படின்னு சொல்லி தர்றாரு. கிறிஷும் சொல்றாரு, கரெக்ட், அப்படி சொல்லணும். தமிழ் வந்தா எந்த லா போடுவேன்னு எழுதி காட்டுங்கிறாரு. அந்த நோட்டை அவர் கையில வாங்கி பார்க்க ரவி சிரிக்கிறாரு. ஓ, இப்ப இங்கிலீஷ்ல தான் தமிழ்னு எழுதுறீங்களா? கிழிஞ்சது அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு தான்ப்பா தங்கிலீஷு, தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதுறதுங்கிறாரு ரவி. தமிழ் அவனுக்கு எழுத வரலங்கிறதுக்காக தமிழெல்லாம் மாத்திரக்கூடாதுடா. வல்லினம் மெல்லினம் இதெல்லாம் நாம படிக்கும் போதாவது தெரிஞ்சுக்கணும். அதுதான் தமிழுக்கு சிறப்பு. தமிழ்ல 3 லா இருக்கு. முதல்ல இந்த லா, ரெண்டாவது இந்த லா, மூணாவது சிறப்பு லகர லா அப்படின்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வெறுப்போட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க விஜயா. பார்வதி இதை ரொம்பவே ரசிச்சு சிரிச்சிட்டு டைனிங் டேபிளில் விஜயா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பாத்தியா பார்வதி, இங்கே நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன்? இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவன் படித்து என்னத்தை கிழிக்க போகிறான் அப்படின்னு விஜயா பொறுமை. அந்த பையன் வயசுல படிக்காம நம்ம வயசுலயா படிக்க முடியும் அப்படின்னு பார்வதி கேட்க, ஐயோ நீ வேற, நானே அந்த ரதிரூபன் பிரச்சனை என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் முத்து பிரச்சனையை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் நல்லபடியா பிரச்சனையை முடிச்சுட்டு வருவான் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போதே எப்பவும் போல படியில கடகடன்னு ஓடி வர்ற முத்து செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வேகமா உள்ளர வர, வாடா போன விஷயம் என்னாச்சுங்கிறாரு அண்ணாமலை. வாடா முத்து அப்படின்னு ரவியும் சொல்லிட்டு இருக்க, அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கப்பா அப்படின்னு எடுத்த உடனே முத்து சொல்ல, அதிர்ச்சியாகிற விஜயா டக்குன்னு எழுந்து நின்று, என்னங்க என்னையும் என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான் அப்படின்னு கத்த, அப்பா இனிமே அம்மா எந்த கவலையும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொன்னேன்ப்பா, எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் ரோஹிணியும் அமைதியாக வந்து நிற்கிறாங்க. பின்னாடி தையான் வந்து நிற்கிறாரு மனோஜ். முத்து இனிமே அந்த குடும்பத்திலேருந்து வந்து மிரட்ட மாட்டாங்களா அப்படின்னு பார்வதி ஆர்வமாக கேட்குறாங்க. அத்தை இனிமே அவங்க நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டாங்க, 2 குடும்பமும் சமாதானம் ஆயிட்டாங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்ல, எப்படிப்பான்னு கேட்குறாங்க பார்வதி. முத்துவும் மீனாவும் ஒரு விஷயத்த கையில் எடுத்தா அதில் வெற்றி கிடைக்காம விட மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரோஹிணியும் மனோஜும் முகம் சுண்டி போய் நிக்கிறாங்க. மனோஜ் நீயும் கூட போனியாப்பா, 4 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்வதி கேட்க, என்னடா தொழிலதிபரே சொல்லிட்டுமா அப்படிங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஆமா இவங்க 2 பேரும் தான் பெரிய அளவுல உதவி பண்ணாங்க அப்படின்னு முத்து சொல்லவும், அதுவரையில டென்ஷன்ல இருந்த விஜயா பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. உடனே அங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு, ஏங்க நான் தான் சொன்னேன்ல மனோஜ் கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு, மனோஜ் மாதிரி படிச்சவனால தாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு பயங்கர சந்தோஷமா வலிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்க. மனோஜ் அதுக்கு மேல நிக்க முடியாம பக்கத்துல இருக்க சேர்ல வந்து உட்கார்றாரு. அப்படியாடா மனோஜ் அப்படின்னு முத்து கேட்க, அம்மா நாங்க சும்மா தாம்மா அவன் கூட போனோம், முத்துவும் மீனாவும் தான் அந்த 2 குடும்பத்துக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒழுக்கமா சொன்னவர் டக்குன்னு பல்ட்டி அடிச்சு, நாங்க முன்னாடியே அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதனால தானே கட்டி வச்சிருந்தாங்கன்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு முத்து. கட்டி வச்சிருந்தாங்களான்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு ரவி. அப்படின்னு சொல்லாதன்ற மாதிரி மனோஜ் அழுத்தமா ஜட காட்டிட்டு இருக்க, அதான்டா இவங்க பேசி அவங்கள வார்த்தையால கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜும் ரோஹிணியும் ஓரப்பார்வையா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தீபன் வீட்டுக்காரவங்கள வர வச்சு 2 குடும்பத்தையும் பேச வச்சோம், அவங்க இப்ப சமாதானம் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியுமா பாக்குறாரு. இப்ப அவங்க 2 குடும்பமும் பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆன்ட்டி இனிமே அவங்களால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நிம்மதி பெருமூச்சு விடுற விஜயா, அப்பா கடவுளே காப்பாத்திட்டப்பா அப்படிங்கிறவங்க பார்வதி கிட்ட திரும்பி, பார்வதி நாம போய் மண்சோறு சாப்பிட்டு வந்தோம்ல, எல்லாம் அந்த பலன்தான் அப்படின்னு விஜயா சொல்ல, பாத்தியா கஷ்டப்பட்டது நாம, கிரெடிட் கடவுளுக்கு அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. எப்படி அந்த ஃபேமிலி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆர்வக்கோளாறு ஸ்ருதி வந்து மீனா கிட்ட கேட்க,
நம்ம ஊர்ல உட்கார்ந்து பேசினா தீராதுன்ற பிரச்சனை எதுவுமே இல்லை ஸ்ருதி. இவர் தான் தீபன் குடும்பத்தையும் ரதி குடும்பத்தையும் வர வச்சு அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சாரு அப்படின்னு மீனா சொல்ல, நான் மட்டும் தனியாலாம் எதுவும் பண்ணல, மீனாவும் தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்பாங்கிறாரு முத்து. விஜயா, இப்படி ஒரு மகனும் மருமகளும் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்பதான் திரும்பி முத்துவையும் மீனாவையும் ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா. அத்தை, அதுக்காக புதுசா ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட போறாங்க, டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்தின வரைக்கும் போதும், அப்பா அந்த கிளாஸை மூட சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு திக்குன்னு இருக்குது. விஜயா, முத்து சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துறதையெல்லாம் விட்டுரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நிறுத்திட்டு வீட்டில் சும்மா உட்கார சொல்றீங்களா? எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, போனவங்க எப்போ வருவாங்கன்னு வாசலை பார்த்துக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கணுமா? என்னாலெல்லாம் முடியாது, எனக்கு ஏதாவது ஆடி அசைஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிறாங்க விஜயா. உடனே ஸ்ருதி, ஆண்டி நீங்கள் என் கிச்சனை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்க, ஸ்ருதியை முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. இது நல்ல ஐடியாவா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. ஏன் எல்லாருக்கும் நான் சமைச்சு போடணுமா அப்படின்னு விஜயா கேட்க, மீனா மட்டும் தனியா சமைக்கிறாள் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அவ தான் பாதி நேரம் பூ விற்கணும்னு ஓடிடுறாளே அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அதான் டான்ஸ் கிளாஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, திரும்பவும் யாராவது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா என்ன பண்றது, நீங்க பேசாம கிளாஸை விட்டுருங்கிறாரு ரவியும். ஆமா விஜயா, இப்பதான் இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க, முத்துவும் மீனாவும் உன்னை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் என்ன ஆத்துலைய விழுந்த என்னைய காப்பாத்துறதுக்கு, பெருசா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருந்தா கூட சரியா இருந்திருக்கும் அப்படின்னு விஜயா இப்ப ரொம்பவே திமிரா பேசுறாங்க. என்ன பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல, அந்த தைரியம்தான். அப்பா அம்மா சொன்ன மாதிரி அதை அப்படியே விட்டுருந்துருக்கணும்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விட்டுருந்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலா தோலை குளுக்குறாங்க விஜயா. ஆன்ட்டி, அவங்க வந்து பேசிட்டு போனப்ப நீங்க எவ்வளவு பயந்தீங்க, நைட்டு கூட நீங்க தூங்கவே இல்லைன்னு அங்கிள் சொன்னாரு, உங்க ப்ராப்ளம் இப்ப சரியானதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி பேசுறீங்கன்னு நறுக்குன்னு கேட்டு விடுறாங்க ஸ்ருதி. விஜயா, அண்ணே சொன்ன மாதிரி டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வேண்டாம், அதுவும் என் வீட்டில் வேண்டாம், அப்புறம் ஏன் தலை தான் உருளும், என் வீட்டில் வேணாம் விஜயா அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சலா சொல்றாங்க பார்வதி. உனக்கு ஓன் கவலை, நான் ஒன்று வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோன்னு பார்க்குறாங்க பார்வதி. ஏன்பா, மீனாவுக்கு மண்டபம் ஆர்டர் வரும்போது பூ கட்டுறதுக்கு ஆள் பத்தல, 2 பேர் வேணும்னு சொல்லியிருந்தா, அதுக்கு வேணா வர சொல்லுங்கப்பா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு முத்து. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி மீனா முத்துவோட கைய பிடிக்க, ஏய் என்னடா திமிரா, நான் போய் இவளுக்கு பூ கட்டி கொடுக்கணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவன் அப்படின்னு கத்தி தீக்குறாங்க விஜயா. ஏன் கோவப்படுறேன்னு அண்ணாமலை கேட்க, பின்ன இவன் என்னைய பூக்கட்ட போக சொல்றாங்க அப்படின்னு விஜயா சீர, நேர்மையா பார்க்குற எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விட்டா நீங்களும் இவன் கூட சேர்ந்து பூக்கட்ட சொல்லுவீங்க போல, நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும், என் புள்ள மனோஜ் எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான், அதுவும் ஏன் பேர்ல, வேணா அங்க போய் கல்லால உட்கார சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ ஆப்பு நம்ம பக்கம் திரும்புதுரா அப்படின்னு மனோஜ் அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்க. மனோஜ் பின்னாடி நிற்கிற ரோகிணி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி மனோஜோட பின்பக்கம் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிற மனோஜ், அம்மா நீங்கள் எதுக்குமா வேலையெல்லாம் செய்யணும், வீட்டில் கால் மேலே கால் போட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் எனக்கு பிடிச்ச வேலையே செய்வேன், ஒரு நாள் இவ்வளோ மாதிரி நான் பூக்கட்டெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பூ விற்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல், பாத்திரம் விற்கிறது உங்களுக்கு கௌரவமா, ஒரு நாள் பூக்கட்டி வித்து பாருங்க, அப்ப தெரியும் அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு அப்படின்னு முத்து சொல்ல, திரும்ப திரும்ப என்ன பூ விற்க சொல்றான் பாருங்க, ஏண்டி நீ தான் இவனுக்கு சொல்லி கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு விஜயா மீனா கிட்ட திரும்பி கத்த, அத்தை நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லி இவர்கிட்ட கூட்டிட்டு வரல, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு, அதுக்காக என்ன குறைச்செல்லாம் பேசாதீங்க, நான் பார்க்கறது ரொம்ப கௌரவமான வேலை, பெரிய தலைவருங்க, புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க, அவ்வளவு ஏன் கோவில்ல சுவாமிக்கு கூட நாங்க கட்டி கொடுக்குற பூவையும் மாலையும் தான் போடுவாங்க அப்படின்னு மீனா சக்கரையா பதில் கொடுத்துடுறாங்க. சரியா சொன்னம்மா,
எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் நீங்க கட்டுற மாலையை கழுத்துல போடும்போது தலை வணங்கித்தான் ஆகணும். அப்படி ஒரு மரியாதை இருக்கு உங்க வேலையில அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஐயோ இவருக்கு என்னைக்குமே அறிவு வராது போல இருக்கு, இந்த பூக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. விஜயா நிதானமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. விஜயா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் டான்ஸ் கிளாஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆன்ட்டி ரொம்ப ஆசையாக அந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. மாமா அத்தைக்கு திருஷ்டி பட்டிருக்கு, பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்காங்க, இருங்க வர்றேன்னு மீனா சாமி ரூம்குள்ளே போக ரொம்ப ஆர்வமாக ஸ்ருதியும் கூட போய் பார்க்குறாங்க. மாமா இந்தாங்க நீங்களே சுற்றி போடுங்க, நம்ம மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்கவங்க சுற்றி போட்டா திருஷ்டி நல்லா போகும் அப்படின்னு எலுமிச்சம்பழத்தையும் அதில் சூடத்தையும் வச்சு கையில் கொடுக்குறாங்க மீனா. அண்ணாமலை வாங்கிட்டு இப்படி எந்திரிச்சு வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட விஜயா எழுந்து வர்றாங்க. முத்து இப்படி வா, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு இல்லை வந்து நில்லு அப்படின்னு சொல்ல குடுகுடுன்னு குழந்தை மாதிரி ஓடி வந்து நிற்கிறாரு முத்து. பத்த வையின்னு அவர் காமிக்க எலுமிச்சம்பழத்து மேலே இருந்த சூடத்தை மீனா பற்ற வைக்கிறாங்க. விஜயா நடுப்புற, ரைட்டில் மீனா, லெஃப்டில் முத்துன்னு நிற்க 3 பேருக்கும் அண்ணாமலை திருஷ்டி சுத்துறாரு. எங்கே நெருப்பு மேலே விழுந்துருமோனே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அப்படின்னு முத்துவை லைட்டாக கிண்டல் பண்ணிட்டு தள்ளு அப்படின்னு அண்ணாமலை கற்பூரத்தையோடு இருக்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. முத்துவும் மீனாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட விஜயா மட்டும் அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணி ரூம்குள்ளே இருக்க, ரோஹிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் வர்றாரு. வா மனோஜ் அப்படிங்கிறவங்கிட்ட இந்தான்னு பையன் நீட்டுறாரு. என்ன மனோஜ் பீட்சாலாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஒரு கிளையண்ட்டை பார்க்க போனேன், பக்கத்தில் ஒரு பீட்சா கடை இருந்தது, உனக்கு தான் பீட்சா பிடிக்குமே அதான் வாங்கிட்டு வந்தேன்னு மனோஜ் சொல்கிறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க ரோஹிணி. என்ன இப்படி கேட்குற, கடைக்காரன் என்ன சும்மாவா கொடுப்பான் அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லை நீ வெளியில் அவ்வளோவா செலவு பண்ண மாட்டியே அதான் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. தேவைக்கு செலவு பண்ணுவேன், உனக்காக வாங்கிட்டு வந்தா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கோச்சிக்கிறாரு மனோஜ். சரி சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த கவரை வாங்கி உள்ளே இருக்க பாக்ஸ் எடுத்து பிரிக்க அதில் அழகான பீட்சா இருக்கு. அதை அவங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போது கிறிஷ் ஒரு சின்ன பாலை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயுமா ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காரு. உங்க ரூம் கதவு திறந்திருந்ததுனால நேராக கிறிஷை பார்க்குறாங்க. ஊற வச்ச பாதாம் பருப்பை கொடுக்க முடியாம போன மாதிரி அவங்க ஏக்கத்தோடு பார்க்குறாங்க கிறிஷை. அடுத்து மூடி வச்சுட்டு மனோஜ் நான் பீஸா கொஞ்சம் கிறிஷுக்கும் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. மனோஜ் வெடுக்குன்னு திரும்பி அவனுக்கு எதுக்கு, நான் வாங்கிட்டு வந்தது நம்ம 2 பேருக்கு அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு சொல்ல, இல்லை அவன் சின்ன பையன், அவனுக்கும் பீஸானா பிடிக்கும்ல, ஒரே ஒரு பீஸ் கொடுக்கலாமேங்கிறாங்க ரோஹிணி. வெளியில் விளையாடுற கிறிஷையும் ரோஹிணியும் ஒரு பார்வை பார்த்துட்டு, உனக்கு குழந்தைங்க என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறாரு மனோஜ். ஏன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்லை அந்த பையன் இங்கே இருக்கணும்னு அம்மா கிட்ட சப்போர்ட் பண்ணினேன், இப்போ அவனை கூப்பிட்டு உன் ஃபுட்டை ஷேர் பண்ணுற அப்படின்னு மனோஜ் கேட்க, குழந்தைங்க என்ன யாருக்கு தான் பிடிக்காது, அவனுக்கும் கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க ரோஹிணி. சரி கொடுன்னு மனோஜ் சொல்ல, தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி வெளியே வந்து கிரிஷ் கிரிஷ் பீட்சா சாப்பிட்றியான்னு கேட்க, ஹை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு குதிக்கிறாரு கிரிஷ். சரி சாப்பிடலாம் வான்னு அவரோட கையை பிடிச்சி ரூம்குள்ளே கூட்டிட்டு வர்றாங்க ரோஹிணி. வர்றவங்க முதல்ல பொறுப்பாக கதவை சாத்திட்டு உட்காரு, மேலே தள்ளி உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவங்களும் கட்டிலில் உட்காந்து பாக்ஸை திறந்து பாத்தியா பீஸா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சாஸ் இதை எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும் சரியா அப்படின்னு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்தா சாப்பிடுன்னு ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கிரிஷ் ரோஹிணியை மிஞ்சின நாடகக்காரனாச்சே, ஆன்ட்டி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நீட்ட ரோஹிணிக்கு அவ்வளோ அப்பா எவ்வளோ அருமையான பிள்ளை, எப்படி சூப்பராக சமாளிக்கிறான் அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவனை விட வச்சு இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட அப்படின்னு கிரிஷ் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ மீனா தட்டில் டிஃபனை வச்சு எடுத்துக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருக்காங்க. அங்கங்கே பார்த்துட்டு இந்த கிரிஷ் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வாசப்படிக்கிட்ட வர்றவங்க அங்கே உள்ளர நுழையிற முத்துவை பார்த்து, ஏங்க கிரிஷ் கீழே எதுவும் விளையாடிட்டு இருக்கானான்னு கேட்குறாங்க. இல்லையே அவன் கீழெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு முத்து. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை ரூம் பக்கமாக போக, நான் இங்கே இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு அட்டண்டன்ஸ்க்கு கையை தூக்குற மாதிரி தூக்குறாரு கிரிஷ். உடனே பதறி போகிற ரோஹிணி, ஏண்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. சாரி ஆன்ட்டி அப்படிங்கிறாரு கிரிஷ். என்ன சவுண்டு இந்த ரூமில் இருந்து வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமா
ரோஹிணி ரூமுக்கு வந்து மீனா கதவை திறக்கிறாங்க. அங்க ரோஹிணியும் கிருஷ்ணும் கட்டில்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சரி வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. நான் இங்கேயே சாப்பிட்றேன் ஆண்டி, பாத்தீங்களா பீஸா அப்படின்னு கிருஷ் சொல்ல மீனா என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்ற மாதிரி பார்க்குறாங்க. ரோஹிணி அதை புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் பீஸா வாங்கிட்டு வந்தாரு, அதான் கிருஷுக்கும் கொடுக்கலாமேன்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரிங்க அப்படிங்கிற மீனா மறுபடியும் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அவங்க போனதும் ஊட்டி விடுங்க ஆண்டி அப்படின்னு கிருஷ் கேட்க இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க ரோஹிணி. முத்து கட்டில்ல உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்க மீனா மெதுவா முத்துக்கிட்ட வந்து இந்தாங்க நீங்க சாப்பிடுங்கிறாங்க. ஏன் கிருஷுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்த அப்படின்னு முத்து கேட்க அவன் ரோஹிணி ரூம்ல பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. டக்குன்னு முத்து என்றதை நிறுத்திட்டு பார்லர் அம்மா ரூம்ல பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு முத்து கேட்க ஆமாங்க உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாராம், அதை ரோஹிணி கிருஷுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து பயங்கர யோசனைக்குள்ள போயிடுறாரு. அப்படியே பணத்தை திருப்பி திருப்பி எண்ணிக்கிட்டு பார்லர் அம்மா கிருஷுக்கு பீஸா ஊட்டி விடுதா, இடிக்குதே அப்படிங்கிறாரு. நான் எங்க இடிக்கிறேன், தள்ளி தானே நிக்கிறேங்கிறாங்க மீனா. அதில்ல மீனா, பார்லர் அம்மா எதுக்கு கிருஷுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முத்து சொல்ல எனக்கும் அதுதாங்க தெரியல என்னன்னு. ரோஹிணி கிருஷ் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அவனும் ஆன்டி ஆன்டின்னு அவங்க கூடவே போறான் அப்படின்னு மீனா சொல்ல கிருஷ போறான்னா அவன் சின்ன பையன், பாசமா யாராவது பேசுனாங்கன்னா அவனும் பேசுவான், ஆனா பார்லர் அம்மாவும் பாசமா இருக்குன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு மீனான்னு முத்து சொல்ல என்னங்கன்னு கேக்குறாங்க மீனா. உனக்கு புரியலையா அப்படின்னு அவரு கேட்க இல்லைங்கிறாங்க மீனா. இப்ப பார்லர் அம்மா சமீபத்துல பண்ணினதெல்லாம் யோசிச்சு பாரு. ரதி தீபன் வீட்டில் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணி அது மூலமா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சதா, ஆனா அதுவும் ஊத்திக்கிச்சு. இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குங்க அதை சொல்லிக்கிட்டு, அத்தை திரும்பவும் அவங்கள திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதான் சொல்லல, ஒருவேளை நாம இதை வெளியில சொல்லிடுவோமோன்னு, நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக இப்படிலாம் பண்ணுது போல அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு எதுக்கு கிருஷுக்கு பீஸா வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறாங்க மீனா. இப்ப கிருஷ் யாரு, நாம கூட்டிட்டு வந்த பையன் தானே, அவங்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்த பாக்குது. இல்லன்னா பார்லர் அம்மா எதுக்கு கிருஷ் மேல பாசமா இருக்க போகுது அப்படின்னு முத்து கேட்க யோசிக்கிற மீனா ஆமாங்க சுத்தி வளைச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் இருக்குங்கிறாங்க மீனா. கரெக்ட் மாதிரி எல்லாம் இல்ல மீனா, கரெக்ட் தான் அப்படின்னு முத்து சொல்ல ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அதுக்காக பண்ற மாதிரி தெரியலையே. அவங்க நாம பார்க்காதப்போ கிருஷுக்கு பாசமாலாம் ஊட்டிலாம் விடுறாங்க, அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல மீனா நீ ரொம்ப யோசிச்சேன்னு வையேன் கன்னித்தீவு கதை மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த மலேசியா மாமா மலேசியா அப்பா பணக்காரங்க இப்படிலாம் கதை விட்டு சில்ல பார்லரம்மா அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் அது மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குதான் பார்லரம்மா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது, முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாம அப்படின்னு முத்து சொல்ல ஒட்டு கேட்குற மகாராணி இப்பவும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி இதா புடி அப்படின்னு முத்து அடுத்த பேச்சுக்கு போயிட கதவை நீட்டா லாக் பண்ணிட்டு உள்ளர போயிடுறாங்க ரோஹிணி. உண்டியல்ல போட்டு நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு முத்து உள்ளர போயிட சிஐடி சகுந்தலா மேம் சாரி மீனா மேம் யோசனையோட நிக்கிறாங்க. பார்வதி வீட்டு டோர்பெல் ரிங்காக அவங்க வந்து கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அங்க தீபனும் அவர் கூட கொஞ்சம் பேரும் நிக்க பார்வதி பதறிடுறாங்க. தீபன் யார் இவங்கெல்லாம்னு கொஞ்சம் சத்தமா கேக்குறாங்க. பார்வதியை துளி கூட சட்டை பண்ணாம அவங்கெல்லாம் உள்ளர போய்கிட்டு இருக்க யாருங்க நீங்க, என்ன நீங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க தீபன் அப்படின்னு பார்வதி பதறிக்கிட்டு இருக்க எல்லாரும் உள்ளர போயிடுறாங்க. வாங்க ஆண்டி உள்ளர போவோங்கிறாரு தீபன். பார்வதி திகச்சு போய் நிக்க வாங்க சொல்லுவாங்கன்னு தீபன் சொல்ல பார்வதி மெதுவா திரும்பி வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 15-20 பேரு சண்டைக்கு வந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க. யார் நீங்கெல்லாம், தீபன் எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு பார்வதி கேட்க இவங்க என் அப்பா அம்மா, இவங்க ரதியோட அப்பா அம்மா, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க அப்படின்னு தீபன் சொல்ல சரிப்பா எதுக்கு இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்வதி கேட்குறாங்க. அது அப்படின்னு தீபன் ஆரம்பிக்க அதெல்லாம் நாங்க சொல்றோம், சம்மந்தி உட்காருங்க எல்லாம் உட்காருங்கப்பா அப்படின்னு தீபனோட அப்பா சொல்ல எல்லாரும் அங்கங்க செட்டில் ஆகுறாங்க. பார்வதி கொஞ்சம் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பையனுக்கும் ரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோமா அப்படின்னு தீபனோட அம்மா சொல்ல பார்வதி கொஞ்சம் முகமலர்ச்சியோட ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம், ஏதோ சின்ன பசங்க தெரியாம அவசரப்பட்டுட்டாங்க
ஆனா நீங்களே பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கீங்க, நல்லதுதான். அதுக்கு தான் எனக்கு நன்றி சொல்ல வந்தீங்களான்னு பார்வதி கேக்குறாங்க. உங்களுக்கு எதுக்குமா நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு ரதியோட அப்பா கேட்க, இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு இந்த இடமும் ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு பார்வதி கேட்க, இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இந்த இடமும் ஒரு காரணம்னு, அதுக்கு தான் வந்தோன்னு ஒருத்தர் சொல்றாரு. பார்வதிக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, மறைச்சுக்கிட்டு புரியலையேன்னு கேக்குறாங்க. 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ண போறோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அதுல சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷத்தை விட மன உளைச்சல் தான் எங்களுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, ஆமாங்க பிள்ளைங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த கஷ்டம் இருக்க தானே செய்யுங்கிறாங்க பார்வதி. என் பொண்ணு எப்பவும் குனிஞ்ச தலை நிமிராம போறவ அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, யாரு ரதி தானே? ஆமாமாங்கிறாங்க பார்வதி. உண்மைதாம்மா, நாங்க அவளை அவ்வளவு நல்லா வளர்த்தோம். எங்க வீட்டுல இருந்தப்ப நல்லா தான் இருந்தா, ஸ்கூலு காலேஜ்னு படிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தா, எந்த தப்பு தண்டாவுக்கும் போனதே இல்லை அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, நாங்க பண்ண பெரிய தப்பு இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டது தான் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, தீபனை முறைக்கிறாங்க பார்வதி. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு அவரு. டான்ஸ் கத்துக்க தான் அவளை இங்க அனுப்புனேன், அந்த அம்மா பேர் என்ன, நாட்டிய போராளி அப்படின்னு ரதியோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அது நாட்டிய பேரொளி விஜயாங்கன்னு திருத்துறாங்க பார்வதி. அந்த அம்மாவை நம்பி தான் இங்க அனுப்புனேன், ஆனா டான்ஸ் கத்து கொடுக்கறத விட்டுட்டு வேற எதையோ கத்து கொடுத்துட்டு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு ரதியோட அப்பா சொல்றாரு. ஐயோ நாங்க என்னங்க பண்ணணுங்கிறாங்க பார்வதி. இதோ பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தா, இவன் தான் வேலையை காட்டிட்டான்னு பக்கத்துல நிக்கிற தீபனை பார்த்து சொல்றாங்க பார்வதி. என் பையனை சொல்லாதீங்கம்மா, அவன் பச்சை மண்ணு அப்படின்னு துள்ளிக்கிட்டு சொல்றாங்க தீபனோட அம்மா. யாரு இவன் அப்படின்னு நக்கலா பார்வதி கேட்க, வயசு பையன், பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும், நீங்க தான் அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துருக்கணும் அப்படின்னு தீபனோட அம்மா சொல்ல, ஆமாமா எங்களுக்கு அதுதான் வேலையா, உங்க பையன் இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு என்ன தெரியும், நல்ல பையனா இருக்கானேன்னு நம்பணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைய வாத்தியாரை நம்பி தான் அனுப்புவோம், அந்த மாதிரி தான் இங்க கத்து கொடுக்க உங்களை நம்பி தான் அனுப்பணும் அப்படின்னு தீபனோட அப்பா சொல்ல, நான் மாஸ்டர் இல்லைங்க விஜயா தான் அப்படின்னு பார்வதி சொல்ல, அது இருக்கட்டும், இந்த இடம் உங்களது தானே, இங்க வச்சுதானே தப்பே நடந்திருக்கு அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என் ஃப்ரெண்டுக்கு டான்ஸ் கத்து கொடுக்க இந்த இடத்த கொடுத்தேன், அவ்வளவுதான், அதுக்காக எல்லாத்துக்கும் காரணம் இந்த இடம் தான் சொன்ன எப்படிங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தாமா என் பொண்ணு இப்படி ஆனா, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, சம்பந்தியம்மா எங்களுக்கும் தான் அவமானமா போச்சு அப்படின்னு தீபனோட அம்மா சொல்றாங்க. இந்த ஜோம்பி கூட்டம் பேசுறத கேட்டு பார்வதிக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ, பார்க்குற நம்மளுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு, ஆனா பிள்ளைங்கள சொல்லி என்ன பிரயோஜனம், இவங்க சரியா பார்த்துக்கலையேங்கிறாங்க ரதியோட அம்மா. ஏய் தீபன், என்னடா மொத்தத்துக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, இந்த இடம்தாம்மா காரணம், இந்த விஷயத்தால எங்க 2 குடும்பத்துக்கும் பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, பொறுமை இழந்த பார்வதி, தீபன் என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு கேக்குறாங்க. தீபன் அமைதியா நின்னுகிட்டு இருக்க, அதை சொல்லதாமா வந்திருக்கோம், நாங்க பட்ட மன உளைச்சலுக்கு 2 குடும்பத்துக்கும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு தீபனோட அப்பா கூசாம கேக்குறாரு. பார்வதி பயங்கர அதிர்ச்சியாயி ஆன்னு நிக்கிறாங்க. 10 லட்சமா, என்ன சொல்றீங்க, நான் எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி கேட்க, இதுவே ரொம்ப கம்மிமா, இந்த விஷயத்தால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, ஆமா ஆமான்னு கோரஸா கத்துது அந்த ஜோம்பி கூட்டம். ஏங்க அதான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கல்ல அப்படின்னு பார்வதி கேட்க, அது வேறம்மா, ஆக்சிடென்ட் ஆனா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து குணப்படுத்த தானே பாப்போம், அது மாதிரி தான் இதுவும், ஆனா ஆக்சிடென்ட் பண்ணவங்க கிட்ட நஷ்ட ஈடு கேட்போம்ல, அதுதான் இதுங்கிறாரு தீபனோட அப்பா. ஐயோ ஆக்சிடென்ட் பண்ணவன் இதோ நிக்கிறான் பாருங்க, நான் என் வீட்டை கோவில் மாதிரி வச்சிருந்தேன், இங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்வதி கொஞ்சம் கோவமா சொல்ல, அதுக்கெல்லாம் நீங்க தாம்மா பொறுப்பு, 2 குடும்பமும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்துருங்க அப்படின்னு தீபனோட அப்பா கேட்க, ஏங்க என்னங்க நீங்க ஏதோ மிரட்டுற மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு பார்வதி கேட்க, மிரட்டெல்லாம் இல்லைங்க, உங்களால ஆனதுக்கு பொறுப்பு ஏத்துக்க சொல்றோம் அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, என்னால அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க பார்வதி. அப்ப எவ்வளவு கொடுக்க முடியும்னு ரதியோட மாமா கத்துறாரு. எதுவும் கொடுக்க முடியாது,
உங்க பிள்ளைங்க பண்ணின தப்புக்கு நாங்க எதுக்குங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி கேட்க, இதோ பாருமா, பணம் கொடுத்தா இப்படியே விட்டுருவோம், இல்ல இந்த வீட்டில் நடந்த வேலைக்கு இந்த வீட்டையே அசிங்கப்படுத்திடுவோம். இங்க டான்ஸ் கத்து கொடுக்குறேன்ற பேர்ல பசங்கனை தப்பான வழிக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டுருவோம், பாத்துக்கங்க அப்படின்னு பொண்ணோட தாய் மாமா மிரட்டுறாரு. பார்வதி பயமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. மொத்தமா அந்த ஜோம்பி கூட்டம் எழுந்து பார்வதியை வந்து சுத்தி நின்னுகிட்டு, எங்க 2 குடும்பத்துக்கும் சேர்த்து தான் கேட்குறோம், கொடுத்துருங்க அப்படின்னு தீபன் அம்மா சொல்ல, கொடுக்காம போனா அசிங்கப்பட்டு போவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, வாங்க போலாம் அப்படின்னு ரதியோட அம்மா சொல்லிட்டு வாங்க போலான்னு சொல்ல, வாங்க போலாம், வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம்பி கூட்டம் வெளியே போகுது. எல்லாரும் போன உடனே தீபனும் வெளியே போக, ஏய் தீபன், என்னடா நீங்க பண்ண வேலைக்கு எங்கிட்ட பணம் கேக்குறாங்க அப்படின்னு பார்வதி கேட்க, ஆன்ட்டி நான் சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, பேசாம அவங்க கேட்கறத கொடுத்துருங்க ஆன்ட்டி, ஏதோ 10 லட்சத்தோட விட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு வெளியே போறாரு தீபன். ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க பார்வதி. பாவம், தேங்காய் தின்னவன் ஒருத்தன் தண்டம் கட்டினவன் ஒருத்தங்கிற மாதிரி பார்வதி தலையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து விடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் பார்வதி விஜயான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள அவசரமா ஓடி வர்றாங்க. என்ன பார்வதின்னு விஜயா கேட்க, முடிஞ்சது அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு போச்சு அப்படிங்கிறாங்க பார்வதி. அத்தை, யார் வந்தது, யார் உங்களை மிரட்டினான்னு முத்து கேட்கிறாரு. அதான்ப்பா, அந்த ரதி தீபன் குடும்பத்துல இருந்த ஆளுங்கள்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு என்கிட்ட நஷ்டஈடு கேட்டுட்டு போறாங்கப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல, அவங்களுக்கு இந்த பணம் கேட்குற ஆசையை இதோ இவனால தான் வந்திருக்கணும் மனோஜ கையை காமிக்கிறாரு முத்து. டேய், அவனுங்க பணம் கேட்கறதுக்கும் இவனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு விஜயா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர, அங்க போய் பணம் கொடுக்குறோம், பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு இவன் தான் பேசியிருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா, அங்க போய் அப்படியெல்லாம் பேசுனியா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா, ரோகிணி தான் அவங்க வீட்டில் போய் அப்படி பேசலான்னு சொன்னா, அதனால தான் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு மனோஜ் நீட்டா ரோகிணியை போட்டு கொடுத்துடுறாரு. ரோகிணி பயத்தோட 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.